இவ்வாண்டுக்குள் அணுசக்தி விநியோக நாடுகள் குழுவில் இந்தியா இடம்பெறும் என்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உறுதியாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்த சுஷ்மா சுவராஜ் 2014ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதில் இருந்து அந்நிய நேரடி முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கடந்த 2 ஆண்டுகளில் ரூபாய் 3,69,000 கோடி அளவுக்கு அந்நிய நேரடி முதலீடு வந்துள்ளதாகவும் கூறினார். இது காங்கிரஸ் ஆட்சி முழுவதிலும் இருந்ததை விட 43% அதிகம் என்று தெரிவித்த சுஷ்மா, பிரதமர் மோடி பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ததன் வாயிலாகவே தொடர்ந்து அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். மேலும் NSG எனப்படும் அணுசக்தி விநியோக நாடுகள் குழுவில் இந்தியா உறுப்பினராவதை சீனா எதிர்க்கவில்லை என்றும் அடிப்படை நடைமுறைகள் மீது மட்டுமே சீனா கவனம் செலுத்துவதாகவும் கூறிய சுஷ்மா, இந்த ஆண்டுக்குள் NSGயில் இந்தியா உறுப்பினராக சேரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர்கள் இடையேயான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படவில்லை என்றும் பதான்கோட் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் விசாரணைக்காக காத்திருப்பதாகவும் சுஷ்மா கூறினார்.